Hi guys, welcome to the Castle Tamil. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா Pokemon Horizon சீரிஸ்லயே ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரா இருக்கக்கூடிய நம்ம ராய்க்கும் அதே Pokemon Horizon சீரிஸோட ரொம்ப ஐகானிக் கேரக்டரான இந்த ஃப்ரெட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சில ஒற்றுமைகள் வந்து இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரெட்டி மற்றும் ராய் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த மாரி இருக்கும்னா, ஒரு மென்டார் ஸ்டூடண்ட் மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா, ஃப்ரெட்டிய பார்த்து நெறைய விஷயங்கள வந்து கத்துப்பாரு. ஸோ இதனால வந்து ஃப்ரெட்டிக்கு அப்புறமேட்டு ரைசிங் வோல்டாக்கர்ஸ பார்த்துக்கிறதுமே வந்து பார்த்தோம்னா, நம்ம ராயா தான் வந்து இருப்பாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டியே வந்து பார்த்தோம்னா, இவங்க 2 பேரையுமே ரைசிங் வோல்டாக்கர்ஸோட லீடர்ஸா வந்து இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெட்டி தான் வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரைசிங் வோல்டாக்கர்ஸ் டீம ஃபார்ம் பண்ணி லீடரா இருந்திருப்பாரு. ஸோ ஃப்ரெட்டிக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, ஒரு இன்சிடென்ட் அப்புறம் எல்லா ரைசிங் வோல்டாக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆயிடுவாங்க. நம்ம ராய் தான் எல்லா ரைசிங் வோல்டாக்கர்ஸ் மெம்பர்ஸுமே திரும்ப அசெம்பிள் பண்ணி லீடரா மாறியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில நம்ம ஃப்ரெட்டி மற்றும் ராய் இந்த லீடர் போஸ்டிங்காகவே வந்து பார்த்தோம்னா பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அதில நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெட்டிய டிஃபீட் பண்றது மூலமா இந்த ரைசிங் வோல்டாக்கர்ஸோட இப்போதைக்கான அஃபிஷியல் லீடரா நம்ம ராய் தான் வந்து இருக்காரு. ஸோ இப்போ இவங்களோட பொக்கேமான்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சிமிலாரிட்டீஸை பற்றி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேர்கிட்டயுமே வந்து டிஃப்ரெண்ட் ரீஜனோட ஃபயர் டைப் ஸ்டார்டர் பொக்கேமான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெட்டி கிட்ட வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனை பேஸ் கொண்ட ஃபயர் டைப் ஸ்டார்டரான சாரிசார்ட் வந்து இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். நம்ம ராய் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா பால்டே ரீஜனோட ஃபயர் டைப் ஸ்டார்டர் பொக்கேமான ஸ்கில்லேஜ் பொக்கேமானுமே வந்து இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். ஸோ அதையும் தாண்டி உங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா அஃபிஷியலாகவே 3 போக்கேமான்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஃப்ரெட்டி கிட்ட வந்து பார்த்தோம்னா சாரிசார்ட், கேப்டன் பிகாச்சு மற்றும் ஸ்டார்மி போக்கேமான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே தான் நம்ம ராய் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஸ்கில்லேஜ், கிலோவேட்டல் மற்றும் ஷைனி லுக்காரியோ இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி உங்ககிட்ட சிமிலரான டைப் கொண்ட போக்கேமான்ஸுமே வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபயர் டைப்பான சாரிசார்ட் மற்றும் ஸ்கில்லேஜ் போக்கேமான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் டைப்பில் வந்து பார்த்தோம்னா பிகாச்சு மற்றும் கிலோவேட்டல் வந்து இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் ஃப்ளையிங் டைப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெட்டி கிட்ட சாரிசார்டும் அதே மாதிரி நம்ம ராய் கிட்ட கிலோவேட்டல் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி ஏரியல் ரைடுக்குமே வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிற சிமிலாரிட்டி என்னென்னு வந்து பார்த்தோம்னா இவங்களோட பேட்டில் கிமிக்ஸ் தான். இவங்க 2 பேருமே வந்து டெரஸ்ட்ரியல் ஃபினாமினானும் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மெகா எவால்யூஷனுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரெட்டியோட 2 பொக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். சாரிசார்டும் சரி, பிகாச்சும் சரி, இது 2மே வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதில் அதுங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த டெரா டைப் வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்பாக இருக்கும். சாரிசார்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப். பட் அதோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டார்க் டைப்பாக இருக்கும். இதுவே பிகாச்சு வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைப். அது ஆக்சஸ் பண்ணக்கூடிய டெரா டைப் வந்து பார்த்தோம்னா ஃப்ளையிங் டைப்பாக தான் வந்து இருக்கும். அதே தான் நம்ம ராய் கிட்ட இருக்கக்கூடிய 2 பொக்கேமானுமே டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அது 2 பொக்கேமானுமே சேம் டைப் டெரா டைப் தான் வந்து இருக்கும். ஸ்கில்லேஜுமே வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்குமே. அதோட டெரா டைப்புமே வந்து பார்த்தோம்னா ஃபயர் டைப் தான். அதே மாதிரி கிலோவேட்டலுமே வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்கும். அதோட டெரா டைப்புமே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைப் தான். ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது இந்த மெகா எவால்யூஷன். நம்ம ஃப்ரெட்டியோட 2 பொக்கேமான் வந்து மெகா எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அவரோட ஸ்டார்மியுமே வந்து மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து அவரோட சாரிசார்டுமே வந்து மெகா எவால்யூஷன் ஒய்யை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இதே தான் நம்ம ராயோட ஷைனி லுக்காரி வந்து பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்ட்டான மெகா எவால்யூஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதால் மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மெகா எவால்யூஷன் ஜியாவுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ கைஸ், நம்ம ஃப்ரெட்டியோட பொக்கேமானான கேப்டன் பிகாச்சு வந்து டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இதுவே அவரோட ஸ்டார்மி வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அவரோட சாரிசார்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மெகா எவால்யூஷனுமே ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இதுவே நம்ம ராயோட பொக்கேமான்ஸான ஸ்கில்லேஜ் மற்றும் கிலோவேட்டல் இது 2மே வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இதுவே அவரோட ஷைனி லுக்காரியை வந்து பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்ட்டான மெகா எவால்யூஷன் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ராய் மற்றும் ஃப்ரெட்டி கிட்ட இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம லீக்கோ பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.